அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சமுதாய இயக்கமான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இந்த நேர்காணல் மூலமாக வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு இதை சொல்கிறோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் 16 ஆண்டு காலமானாலும் நம்ம சமுதாய மக்களுக்காக பிற மக்களுக்காகவும் எல்லா வகையிலும் நாம் சமூக சேவை செய்கிறதுல கொஞ்சம் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் குறிப்பாக 11ஆம் மன்னம் பகுதியில் மட்டும் ஏதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு இதுவரையும் நடத்தியிருக்காங்க. 11ஆம் மன்னத்தில் இது வரைக்கும் அதை வைக்கல. காரணம் என்ன சொன்னால் பைத்துல் மாலில் ஒரு இது இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் அது போதவில்லை. நம்ம இப்பொழுது கிழக்கு கடற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டதுனால விபத்துகள் அதிகம் நடக்குது. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் கொண்டு போகிறதுக்கு போதுமான ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. தமிழ்நாடு அரசுடைய 108 ஆம்புலன்ஸ் எப்படின்னு சொன்னாக்கா இறந்தவங்களை கொண்டு போக மாட்டாங்க. விபத்து நடந்த இடத்துக்கு வர்றதுக்கும் இப்போடைய சூழ்நிலை அவங்க லேட்டாக தான் வர்றாங்க. உடனே மக்களுக்கான அவசர உதவிகள் தேவைப்படுது. இதை நாங்கள் கருத்தில் கொண்டு 99வது ஆம்புலன்ஸாக தமிழ்நாடு 11ஆம் மன்னத்தில் நம்ம பெரிய ஆம்புலன்ஸ், அதாவது எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஆம்னி இல்லை, நம்ம பெரிய ஆம்புலன்ஸ் இந்த டெம்போ ட்ராவலர் இன்ஷா அல்லாஹ் வருகிற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 11ஆம் மன்னத்தில் நம்ம அர்ப்பணிப்பு வச்சுருக்கிறோம். நம்ம ஊரில் பல மக்கள் நல்லா தந்துருக்குறாங்க. பாதிக்கு மேலே இந்த வண்டி வாங்குறது பாதிக்கு மேலே வசூலாகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊருடைய மக்களுடைய கொடை உள்ளங்கள் ரொம்ப விசாலமானது, தாராள மனப்பான்மை உள்ளவங்க எல்லாரும் தந்துருக்குறாங்க. மிகப்பெரிய தொகையெல்லாம் தந்திருக்காங்க. ஒரு சகோதரர் என்னுடைய பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபா தந்திருக்காங்க. ஒரு சகோதரர் அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காரு, பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க நம்ம ஊரில் உள்ளவங்க. இதில் எல்லாரும் பங்கெடுக்கணும். உங்களால் ஆன உதவிகளை தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. வர்ற 3ஆம் தேதிக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய உதவிகள் வந்தால் நல்ல உதவியாக இருக்கும். என்னென்னு சொல்கிறோன்னா, நாங்கள் சமூக அமைப்பு நம்ம சமுதாயத்துக்காக பணியாற்றுவதற்கு இம்மாதிரியான பொருளாதார உதவிகளையும் பொருளாதார வசதி இல்லாதவங்க தங்களுடைய துவாவை கொண்டும் உடல் உழைப்பு அறிவு உதவி இந்த மாதிரி ஆலோசனை உதவிகளை செஞ்சிங்கன்னா எங்களுடைய பணிகள் மேலும் சிறப்பாக இருக்கும். நம்ம சமுதாயத்துக்காகவும் அல்லாவுக்காகவும் இந்த உதவியை செய்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இம்மேலும் மேலும் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா இதையும் கொடுப்போம். நாங்கள் துவா செய்கிறோம். எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. சில உங்களோட உதவிகளை மிக விரைவில் அனுப்பி வைங்க. இந்த உதவிகள் நீங்கள் நேரடியாகவும் அனுப்பலாம், வங்கி கணக்கும் இருக்குது. சில வங்கி கணக்குலையும் வேணால் நீங்கள் மெயிலில் செக் பண்ணிக்கிறீங்க. அந்த வங்கிக்கு நேரடியாக நீங்கள் காசோலைகளாக வெளிநாட்டிலேருந்து அனுப்பலாம். இல்லை உள்ளூர்லேயும் கொடுத்து நீங்கள் ரசீது வாங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.